மரியாதைக்குரிய இன்னும் டிவிகே கோபி மாமா அவர்கள் யாரு டிவிகே கோபி மாமா அவர்கள் 50 ரூபாய் நன்கொடை வழங்கியிருக்கிறார். அவர் சொத்திலிருந்து அவர்களுக்கு மாரியம்மன் காளியம்மன் அருள் பெற்று நோய் நொடி இல்லாமல் நெடுவழி வாழ வேண்டும் என்று சொல்லி அம்மனை பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். பர்க்கரிசி மகாமுனிவரும் என்னை பெற்றெடுத்த தந்தையா. பர்க்கரிசி? ஆமா, சரி. பர்க்கரிசி மகாமுனிவராகப்பட்டவர் குழந்தை வரம் கோரி கண்களை மூடி கைகளை ஏந்தி தவம் செய்யும் பொழுது அந்த யாகத்திலே ஆண் குழந்தை பிறக்காமல் 2 பெண் குழந்தையாக நாங்கள் பிறந்தோம். அப்படியா? நீ ஒண்ணு முதலாக பெருந்துருவால் பிறந்தான். இரண்டாவதாக இந்த சுபத்ரா தேவி நான் பிறந்தேன். அப்பொழுது குழந்தை பிறந்தவுடனே கண்களை விழித்து பார்த்தான். அழகான பெண்கள் 2 பேர். அட பச பயம் போறப்பான்னு பார்த்தா ஆமா பொட்டமுளை போறதீங்க. உண்மைதான். கடவுளே, நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன்? ஆண் வாரிசு வேண்டி குழந்தை வரும் தவத்தில் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட பெண்களை கொடுத்தால் இந்த வனத்திலே வைத்துக் கொண்டு நான் எப்படி காப்பாற்ற முடியும்? அப்படி என்று மனதிற்பட்டார் பர்க்கரிசி மகாமுனிவர். அப்பொழுது அந்த வழியாக பலராமன் மாயக்கண்ணன் இருவரும் வந்தார்கள். அவங்க கிட்ட நடந்தது கூட விளக்கமா சொன்னாங்க. அப்பொழுது அந்த பலராமனோ பெருந்துருவளை பெற்றுக் கொண்டார். வளர்ப்பு பிள்ளையாக. அந்த மாயவனோ இந்த சுபத்ராவை பெற்றுக் கொண்டார் உங்களை பிள்ளையாக. அப்படி பெற்றுக்கொண்டு பிறந்து வளர்ந்து பள்ளிக்கு சென்று பாடங்களை படித்து முடித்த பிறகு கண்ணை பிரவித்து விட்டு நானும் மங்கையானேன். சரி, மங்கையான பிறகு தாயும் தந்தையும் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நாட்டு மக்கள் படை சூழ எனக்கு ஆனது திருமணம். மாலையிட்டு வேலை விட்டது யாரு? மாலையிட்டு தாலி கட்டினது யாரு? மாலையிட்ட மன்னவர். சொல்லேதே பேசிட்டு. மாலையிட்டு தாலி கட்டின மன்னவர் யாருன்னு கேக்குறேன். ஒரு சோத்து பாடு பட்டாரு. என்ன பிரச்சனை? சொல்லட்டுமா? சொல்லுமா.
சித்ராமா போடக்கூடியது அவருடைய கணவராகிய செல்வம் அவர்கள். மதிப்பிற்கு மரியாதைக்கு மரிய வாழ்ந்தது போதுமென்றி இந்த வைகத்தை விட்டு சொற்குணம் சென்றாரே. இன்னும் மதிப்பிற்கு மரியாதைக்கு மரிய அன்னாராகிய செல்வம் அவர்கள் தன் கணவரே மாண்டு விடுத்து விட்டாரே. இப்படிப்பட்ட திருமுகத்தை பார்க்க போகிறோமோ அப்படி என்று தன்னுடைய மனைவியாகிய சித்ரா அவர்கள் போடக்கூடியது காஞ்சாலி 20 ரூபாய் 20 கொடுக்க 20,000 மலை அமர்ந்து பெத்த பிள்ளைங்க பேர பிள்ளைங்க சொந்த பந்தம் மாமன் மைத்துரர் அண்ணன் தம்பிகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த கடவுள் கிருபையாலே எல்லா வளங்களை பெற்று பல்லாண்டு காலம் சுகமோடு வாழ வேண்டும். 17 ஆண்டுகள் ஆகுதுமா. கணவராகப்பட்டவர் 17 ஆண்டாகிறது. இந்த 17 ஆண்டு காலமாக தன் கணவருக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். எல்லா பேரும் இன்னும் மதிப்பு இருக்கிறாங்களா? மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அவங்க சொந்த பந்தம் மண்ணை விட்டு விண்ணுலோகம் போயிட்டாங்க. அவர் பேராகப்பட்டது இந்த சபையில வழங்கணும் என்பதற்காக மதிப்பிற்கு மரியாதைக்கு மரிய சின்னத்தம்பி அவர்கள், மாணிக்கம் அவர்கள், ராஜா அவர்கள், பிரவீன் அவர்கள், மாரக்கா அவர்கள், லட்சுமி அவர்கள், ஆர்வம் அவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த லோகத்தை விட்டு இன்னும் தெய்வம் சென்றவர்கள். அவர் பேர் படிக்காக உங்க பேரு சாந்தி அவர்கள் இந்த பெயராகப்பட்டது இந்த சபையில விளங்கட்டும் என்பதற்காக சாந்தி அவர்கள் சொத்துல இருந்து ரூபாய் 100 வாய் விளங்குகிறார். சரி, 100 கொடுக்க 100,000 மலையா வளர்ந்து அந்த கடவுள் கிருபையால மாணிக்கம், ராஜா, பிரவீன், மாரக்கா, லட்சுமி, ஆறுமுகம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த லோகத்தை விட்டு சொர்க்கலோகம் போயிட்டாங்க. 4வது காரணமாக குடும்பம் ஒன்னால சேர்ந்து அந்த கடவுள் கிருபையாலே நோயற்ற வாழ்வாக குறைவில்லா செல்வமாக பல்லாண்டு காலம் சுகமோடு வாழ வேண்டும். அம்மா பாண்டவர் 5 பேர். அப்படி 5 பேர் இருந்தாலும் தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்று சொல்லக்கூடிய பாண்டவர் 5 இருவருக்கு ஒற்றவர், இருவருக்கு இளையவர், பங்கிடு மாதம் 1 தேதி. ஆனால் அழகு மன்னன் என்னை மாலையிட்ட மன்னவரோ அர்ஜுன மகாராஜன். இப்படிப்பட்ட மன்னவரை மனமுடைத்து இந்த நாட்டிலே சிறு சிறப்போடு செல்வாக்கோடு வாழ்ந்தாலும் எங்களுக்கு எந்த ஒரு குறைவும் இல்லாம சந்தோஷமா இருக்க முடியும். அப்படி அம்மா உன் புருஷன் யாரு? அர்ச்சன மகாராஜன். உன் புருஷன் அம்மா, உன் புருஷன் அம்மா, உன் புருஷன் என்னாச்சு மகாராஜன்? ஐயோ ஐயோ மடி மடி தீரா மாமாவி என்ன விட்டு ஐயோ செத்தி மடி தீரா சின்னதாக செந்தீரா சதி புகழ்ந்து பட்டலத்தி பட்டின நாயிலங்க ஐயோ செத்து போயிட்டீங்களா மன்னா? செத்து போயிட்டாரு. ஐயோ நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன்? ஐயோ பூ வைக்க முடியாதே, பொட்டு வைக்க முடியாதே, இப்படி புடவை எல்லாம் ஜிகு 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 கட்ட முடியாது. வைக்க முடியாது, கலர் கலரா புடவை கட்ட முடியாது. நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க.
என்னடாச்சு? அவர் கூட்டிட்டு வர சொன்னாரு சொல்றதுக்கு செத்து போயிட்டாரு. எடுத்தவன கூட்டிட்டு வர சொன்னாருன்னு சொல்றதுக்குள்ள நீ செத்து போயிட்டு அம்மா அதுக்குள்ள ஊருக்கெல்லாம் தகவல் அனுப்பியிருக்கிறானே. வைக்க முடியாத பொத்து கலர் கலரா புடவை கட்ட முடியாது. காலி எடுத்துருவாங்க, வளையல் உடைச்சிருவாங்க. எப்படி விற்கிறதுனால செத்து போயிட்டா கவலை இல்ல. இது மட்டும் தான் முக்கியம் உங்களுக்கு. விற்க முடியாதுல்ல, இப்படி கட்ட முடியாதுல்ல. வர சொன்னாரம்மா கூட்டிட்டு. ஈரமாயிடுச்சு. அழிஞ்சு போனவனு எது பேசாலும் எனக்கு முடக்க பேசிக்கிட்டே இருக்கிறேன். கூட்டிட்டு வர சொன்னீங்கல்ல. என்னுடைய மனைவி பார்த்தாயா? 15 நாள் ஆகிறது. தாலி கண்ண பொண்டாட்டியை பார்த்து 15 நாள் ஆகிறது. இந்த தினத்திலே 5 அடுக்கு பஞ்சமத்தை 6 அடுக்கு மல்லிகைப்பூ, அந்த 6 அடுக்கு மல்லிகை போல கணவனும் மனைவி நாங்கள் ஒன்னா சேர போறோம். ஆமாடா. சரி. ஆமா. கந்துக்காரன் கேட்டானே உன்ன இருக்கு. கந்துக்காரன் என்ன கேக்குறாரு? எங்கடா அந்த 5 அர்ஜுனாசகாரன் காணோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். ஜாமியார்த்து என்ன வந்து கேட்டுப்பாரு. காலையில பாருங்க சொல்லிருக்கிறேன். அவர் ஜாமீன் போட்டு எடுத்து கொடுக்குறாரு. நீ கொடலாங்கட்டி பைபாஸ் காலையில வந்துடுறான் அப்படின்ட்டு. அவனோட நீ மோசமான ஒரு ரவுண்டும் நான் மட்டும் வந்துட்டேன். என் மானத்தை வாக்குறேன். நீங்க சொல்லுங்க. என்னங்க உங்ககிட்ட வம்பா இருக்குது கர்மாந்திரம்? என்னங்க அவரு நான் சொல்லலன்னு தான் சொன்னாரு. சரி சொல்ற பார்க்கலாம் எல்லாம் பூரா போட்டு உடச்சு விட்டான். இப்ப வர்ற வேசங்கெல்லாம் கூட சொல்லாதே. சாப்பிட வரையா? சுபத்ரா கணே சுபத்ரா உனக்கு என்ன பிரச்சனை? கும்பிடுஞ்சாமி 16 செல்வங்களை பெற்றெடுத்த வாழ்க தெய்வமே கும்பிடுறேங்க. எந்த ஒரு குறைமலால் நீடூடி காலமாக நீ வாழ்வார். கடவுளே 16 செல்வங்களை பெற்றெடுத்து நீடூடி காலமாக நீ வாழ்வார். கும்பிடுறப்பா. இன்னும் என்னடா உன்னை கும்பிடுறது? சாமி நீ நல்லா இருக்கலாம் கண்ணு. கும்பிடுறியா? வாயா போயின்னு கூப்பிடுறான்னு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நீடூடி காலமாக நீ மட்டும் கும்பிடுறேன். என்ன இந்த அளவுக்கு மரியாதை குறையுதா? நீடு வாழ்க பல்லாண்டு காலமாக நீ மட்டும் வாழ. கும்பிடுறேன். இப்படியே கும்பிடுவேன். கும்பிடுறேன். எந்த ஒரு குறையும் இல்லாமல் நீடூடி காலம் கும்பிடுறேன். நீ நல்லா இருந்து நீ நாசமாக போக வேணும். இப்படி முதல்ல சொல்லிருக்கலாம் இல்லைங்க. எங்கப்பா காலம் இருக்கிறது?
யாருக்குமே இல்ல. தேவி பாதங்களுக்கு பன்னீர் போட்டு வந்து பாதங்களை கழுவி பட்டாடையால் துடைத்து பாத அறுபதற்கு ஆதாரமாக முல்லை மருது மறிக்கிறது சொல்லக்கூடிய உடனே கொண்டு வந்து தங்கள் தேவியாகிய சுபத்ரா தங்கள் பாதங்களுக்கு வணக்கம். தேவி தேவி என்னுடைய பாதாரங்களை ஆதாரமாக வரைந்திருந்தானா இந்த அகில உலகத்துல எந்த ஒரு குறைமில்லாமல் நீடுடைய காலமாக வாழ சொல்லி ஏன்னா இத்தனை நாளாக தாலி கட்டும் பொண்டாட்டியை பார்க்கலாம்னு சொல்லி உன்னை பார்க்கலாம்னு வந்த உடனே என்ன உன்னை பார்த்த உடனே நாராயணா நாராயணா ஒரு சவுண்ட் வருது. என்னடி இவங்கதான் பேசுறாங்க? யாரு? அவங்க வெத்தரமாக போடுறாங்க. அவங்களால யாரும் பேசல. நாராயண நாராயண ஐயோ ஐயோ நாரதா 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 15 நாள் ஆகிறது. சண்டை 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 நடந்து விட்டது. என் பொண்டாடி என் பொண்டாடி சன்னியாசி முன்னாடி வச்சிருக்கீங்க மொத்தம் கொடுக்க போறேன். என் பொண்டாடி தான் முத்தம் கொடுக்க. அடுத்த பொண்டாடி தான் முத்தம் கொடுக்க முடியும். கோமல் பொண்டாடி போய் முத்தம் கொடுக்க முடியுமா? என்னங்க நாரதன் வந்திருக்கிறாங்க. நான் பொண்டாட்டிக்கு நாரதா இந்த 15 நாள் ஆகுதா? இன்னைக்காவது நாங்க கொஞ்சம் ஏதாவது அப்படி இப்படி முடியாது. இதை விட ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். சுத்ரா சரிங்க, இங்க இருந்தா நம்ம ஒன்னும் சேர முடியாது. பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால வீட்டுக்கு போய் சும்மா நாள் பால் இருந்து எடுத்துருவோம். நாரதன் முடிச்சு அனுப்பலாம். பால் வந்துடுறேன். பசியா இருக்கிறேன். பசியோட வந்திருக்கிறேன். பால் தருகிறேன். பாலை அருந்துவிட்டு சீக்கிரமாக இந்த இடத்துல கிளம்பு கிளம்பு கிளம்பு. கிளம்பிடுச்சா? பால் பால் நீ பெண் ஆசை பிடிச்சுன்னு எனக்கு தெரியும். தந்தை செய்து பெண்ணாசை நான் பிடித்தவன. நீங்க பெண்ணாசைல கிடையாது, பொம்பளாசை ரொம்ப அதிகம். பாரு வாடகை எடுத்துருக்கீங்களா? உனக்காகவே ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன். எனக்கு கையில வச்சிருக்க கந்தன கட்டையா? இது கிடையாது. இதோப்பா. என்ன? இங்கேப்பா. கண்ணாடி. கண்ணாடியா? கண்ணாடி. கண்ணாடிக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு பாரு. கண்ணாடிக்கு முன்னாடி என்னுடைய உருவம் தெரிகிறது. உனக்காக பிறந்திருக்கிறார், உனக்காகவே வளர்ந்திருக்கிறார். இருக்கிறா எங்கே? ஆமா இதோப்பா. தெரிகிறது. நன்றாக இருக்கிறது. ஆமா ஆமா ஆச்சரியம் இருக்கிறது. பிறந்திருக்கார். உன்னையே நினைத்து கொண்டிருக்கா. 8 பொண்டாட்டி இருக்கிறாங்க. 8 பொண்டாட்டி ஒரு கூட இவ்வளவு ஒரு அழகே கிடையாது. இவளுக்கு மட்டும் வயிறு இருக்கிறது. ஆமா ஆமா நாரதா அநியாயம் மறைக்கிறது. இந்த பெண்ணானவள் இங்கே இருக்கிறார். மரகதாபுரி நாடு, மரகதாபுரி பட்டணம். ஆமா மரகதாபுரி பட்டணத்திலே அதாவது மரகதவள்ளி. இவருக்கு திருமணம் முடிந்ததா? இன்னும் முன்னதான் நினைச்சிட்டு இருக்க. கௌரி பூஜையோட செஞ்சுட்டு இருக்கிறா. என்னையே நினைத்து செய்தால் அர்ஜுனையே திருமணம் செய்ய வேண்டும் என்று கன்னியாவோட கட்டி கௌரி பூஜை செய்து கொண்டிருக்கார். நாரதா ஏற்கனவே 8 பொண்டாட்டிங்க. ஆமா இது கல்யாணம் செஞ்சா 9 பொண்டாட்டி பத்தாதே. ஆமா நான் ரெடி போய் கொண்டே இருக்கிறேன். ஆமா சரி நாரதா மரகதாபுரி பட்டணத்திலே வந்திருக்கூடிய இந்த மரகதவல்லியானவள் எனக்கென்ற பிறந்தவன், எனக்கென்ற வளர்ந்தவன். அதனாலே அவனை அடைந்தானால் அடைய வேண்டும். இல்லை என்றால் இந்த 3 பேரும் மடிய வேண்டும். என்ன மகனுக்கு அதனாலே புறப்படு. மரகதாபுரி ஆட்சிக்கு புறப்பட்டு மரகதவல்லி எப்படியா திருமணம் செய்து வந்து சந்தேகம் என்ன? இந்த மரகதாபுரி பட்டணத்திலே வந்துடக்கூடிய மரகதவல்லி அவங்க அப்பா இது மாதிரி இருப்பாரா? இதோட கொஞ்சம் மோசமா தான் இருப்பாரு. அப்படியா? இப்பொழுது சென்று அந்த மரகதவல்லியா மரகதாபுரி பட்டணத்தில் சென்று மரகதவல்லியை நான் திருமணம் செய்து கொண்டு வருகிறேன். புறப்படுகிறேன். எங்க போறீங்க? போகும்போது எங்க போறீங்க? போகும்போது கல்யாணத்துக்கு போகும்போது எங்க போறேன்னு சொல்லி கேட்கறேன். அவனுக்கு அறிவு இருக்குதா? எங்க போறேன்னு கேட்டப்பா இது இப்படி தவறான ஒரு வார்த்தையெல்லாம். பஸ் ஏறி போறீங்க. ஆமா பஸ் ஏறும்போது டிக்கெட்டு கண்டக்டர் காசு கொடுக்க போகுது. அவன் எங்க போறேன்னு கேட்கறாருல்ல, அதுக்கு என்ன கண்டக்டர் சண்டைக்கு போவியா? அப்படி எந்த ஊருக்கு போற என்ன எங்க எங்க போறேன்னு சொல்லி கேட்பாங்கல்ல. ஆமா ஆமா
நாராயணா என் வேலையை ஆரம்பித்து விட்டு விட்டேன். அதனால கவலைப்படாதே சகோதரா, எங்க அம்மா கருமாறி காத்திருப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா. கவலைப்படாதே சகோதரா, கவலைப்படாதே சகோதரா, எங்க அம்மா கருமாறி காத்திருப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா. கவலைப்படாதே சகோதரா. அருமை அருமை அருமை. அம்மா அம்மா உருவத்தில சும்மா மயங்கவில்லை அம்மா, மனச பார்த்தா காதல் தான் அம்மா. கவலைப்படாதே சகோதரா, எங்க அம்மா கருமாறி காத்திருப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா. கவலைப்படாதே சகோதரா. பீச்சு பக்கம் வந்த காதல் பேச்சு மாறி போச்சு, சேலை வாங்கி தந்த காதல் காலவாரி விட்டது. ஆபீஸில வந்த காதல் 5 மணிக்கு முடிஞ்சது, அடுத்த காதல் பஸ் ஸ்டாப்ல 6 மணிக்கு முடிஞ்சது. 100 ரூபாய் நோட்டை பார்த்தா அருமை அருமை அருமை. 100 ரூபாய் நோட்டை பார்த்தா காதல் வரும் தானடா, ஊருக்குள்ள எத்தனையோ காதல் உண்டு பாரடா. கண்ணாலே பார்த்து பார்த்து வந்த காதல் வேறடா, கண்ணியமான காதல் உன் காதல் தானடா. சகோதரா சகோதரா, கவலைப்படாதே சகோதரா, எங்க அம்மா கருமாறி காத்திருப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா. கவலைப்படாதே சகோதரா. நடக்குமா? எப்படி நடக்குமா? கண்டிப்பா கண்டிப்பா. அம்மா சுந்தரா. உனக்காகவே இருக்கிறா, உனக்காகவே பொருந்துக்கிறா அப்படின்னு என்னது? எதுக்காகவே உண்மையா ஒரு என்ன கொண்டு வந்திருக்காருன்னா, ஒரு இது கொண்டு வந்தாரு. அவங்களை கணிச்சுக்கிறேன். சரி இதுதான் சுபத்ரா, ஆமா. உனக்காகவே என்ன சொல்லி சொல்லாம அப்படியே புறப்பட்டீங்க? இல்ல இல்ல நாரதரு ஒரு